அப்பத்தா இறந்து போன விஷயம் கேட்ட உடனேயே தமிழ் அங்க ஓடி வந்து அப்பத்தா மேல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அப்பத்தா காலையில தான் நான் உன்னை பார்த்துட்டு போனேன், ஆனா நான் வர்றதுக்குள்ள நீ இப்படி போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்களோட மனசுக்குள்ள இருந்த எல்லா கஷ்டத்தையுமே சொல்லி இந்த மாதிரி அவங்க அழுகிறத பார்த்துட்டு அப்பத்தாவுக்கே கண் கலங்கிடுது. இதனால கருப்பு கிட்ட சைகை மூலியமா தனியா பேசி, இங்க பாருடா, இவ அழுகிறத பார்த்தா எனக்கும் ரொம்பவே அழுக வருது, என் கண்ணீரை தொடச்சி விடு. அது மட்டும் இல்லாம இவ இப்படியே என் மேலே கடந்து அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கடந்தா அவ்வளோதான், நான் உண்மையாவே போய் சேர்ந்துருவோம் போல. அதனால அவளை ஓரமா கொஞ்சம் உட்கார வைடான்னு சொல்ல கருப்பும் அப்பத்தா சொன்ன மாதிரியே தமிழை ஓரமா உட்கார வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் சாவித்திரியும் தாமரையும், என்னம்மா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட கல்யாணத்தை பற்றி அப்பத்தா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தியே, இப்போ இப்படி ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம என்னம்மா பண்ண போகிறோன்னு கேட்க சாவித்திரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பத்தா, வேற எங்கேயும் போல, இங்கே தானே இருக்குது, இப்போ பாரு என் ட்ராமாவன்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரி தாமரைக்கு 200 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாகவும் 1 கோடி ரூபா ரொக்க பணம் கொடுக்கறதாகவும் அதே மாதிரி மாளிகை மாதிரி வீட்டை கட்டி தரதாகவும் சொன்னதா சொல்லி அழுதுகிட்டே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னியா அப்பத்தா, இப்போ நீ இல்லையே, நான் எப்படி இதை வாயை திறந்து என்னோட அண்ணங்கிட்ட கேட்பேன்னு ராஜாங்கத்தை பார்த்து பார்த்து லைட்டாக பிளான் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவுக்கே நெஞ்சே பதறுது. என்னடி நான் போய் சேர்ந்துட்டேன்னு நினச்சி நான் சொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டு இருக்கியா? சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பத்தா உட்காந்துருக்க. ஆனால் இதை பார்த்துட்டு தாமரைக்கே பரவாயில்லையே, நம்ம அம்மா செம்ம பிளான் போட்டிருக்காங்களேன்னு பார்க்க, ஆனால் ஈஸ்வரியோட பொண்ணும், என்னம்மா இவங்க இப்படியெல்லாம் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை உண்மையாகவே அப்பத்தா இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குமோ. ஆனால் ஈஸ்வரியோ சாவித்திரியோட பிளானை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அது எல்லாமே ட்ராமாடி, இப்போ பாரு என்னோட ட்ராமாவான்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்பத்தா முன்னாடி போய் கதறி கதறி அழுதுகிட்டே, என்ன அப்பத்தா நீ இப்படி போயிட்டு நேற்று நைட்டு தானே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும், உன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே என்கிட்ட எடுத்து சொன்னேன், அதுவோ உன்கிட்ட இருக்க 300 பவுன் நகையையும் எனக்கே தரேன், அதில் 200 பவுன் நீ வச்சுக்கோ, 50 பவுனை மோகனாக்கோ இன்னொரு 50 பவுனை சாவித்திரிக்கும் பிரித்து கொடுத்துருன்னு சொன்னியே, அது மட்டும் இல்லாமல் 250 ஏக்கர் நிலத்தை என் பேர்லேயே எழுதி வைக்கிறலாம் சொன்னியே, இப்போ அது எதுவுமே பண்ணாமல் நீ இப்படி போய் சேர்ந்துட்டியன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அப்பத்தா, அடி பாவீங்களா, நான் செத்துட்டேன்னு என் சொத்தை எல்லாத்தையுமே அபகரிக்க பார்க்குறீங்களான்னு பார்க்க கருப்பும் அப்பத்தா கிட்ட, என்ன அப்பத்தா இதெல்லாம் உண்மையான்னு கேட்க அப்பத்தாவும், அது எல்லாம் போயிடா, முதல்ல அவங்க எல்லாரையும் இங்கேருந்து அடித்து துரத்து, எந்த காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா மற்றதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல கருப்பும், சரி சரி அப்போ தான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே தந்து தான் போவாங்க, அதனால் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு எதுவுமே இப்போதைக்கு ஆகாத மாதிரி பாதுகாத்து அவங்கள ஒதுக்கி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் தமிழோட அப்பா அம்மா இந்த மாதிரி அப்பத்தாவை பார்த்து மரியாதை பண்ணுறதுக்காக உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி தயக்கத்தோட உள்ளே வர்ற தமிழோட ஃபேமிலியை பார்த்து சாவித்ரி தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, சூடு சொரணையே இல்லாமல் இந்த வீட்டு வாசப்படியை உன்னால் எப்படி மிதிக்க முடிஞ்சிச்சு, முதல்ல இங்கேருந்து வெளியே போன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழோட அம்மாவும், இங்கே பாருங்கள் இவர் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் எங்களுக்கு இவங்க ரொம்பவே முக்கியமானவங்க, அவங்களோட கடைசி காலத்தில் நாங்கள் அவங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால் தயவு செஞ்சு மாலையை மட்டும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறமா போயிடுறோம், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க. ஆனால் சாவித்திரியும் சரி அங்கே இருந்த ஈஸ்வரியும் சரி ரொம்பவே அவங்க 2 பேரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் பொங்கி எழுந்த தமிழும், போது நிறுத்துங்க, இப்போ அவங்க என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க, இறந்து போன அப்பத்தாவுக்கு மரியாதை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களால தான் இந்த குடும்பத்தோட மானமே போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, ஏன் இங்கே இருக்க பாதி பேருக்கு மேலே இந்த குடும்பத்தோட மானத்தை ஏற்கனவே வாங்கினவங்க தான், ஏன் அவங்க எல்லாரும் இங்கேருந்து மரியாதை பண்ணலையா என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கும் சேதுக்கோ டிவோர்ஸ் ஆகலை, அதனால் இப்போ வரைக்குமே நான் இந்த குடும்பத்தோட மருமகதால்னு ரொம்பவே உரிமையோட அந்த குடும்பத்தோட மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தா ரொம்பவே சந்தோஷத்தோட உட்காந்துருக்காங்க. ஸோ கைஸ், தமிழ் இந்த மாதிரி சாவித்ரி தாமரை ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தரமான பதிலடியை கொடுத்தாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?